வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம எக்ஸல் வீடியோ டியூட்டோரியல்ல பார்க்க போற டாபிக் நெட்வொர்க் டேஸ். ஸோ நெட்வொர்க் டேஸ் என்னென்னலாம் யூஸ் இருக்குன்றத ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஒர்க் பண்ண போன பேஜ். ஜென்ரலாக என்னென்ன மாதிரி ஒர்க் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டிராவல் டெஸ்க்ல ஒர்க் பண்றவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டிக்கெட் புக்கிங் பண்றவங்க, அப்புறம் வந்து பேரோல்ல ஓடி கால்குலேட் பண்றவங்க, பேரோல்ல ஒர்க்கிங் டேஸ் வச்சு சேலரி கால்குலேட் பண்றவங்க, அட்டெண்டன்ஸ் செக் பண்றவங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்குக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா. உங்களோட பெரிய பெரிய வேலையை ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்கிடும். அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிசி அப்படின்னு 3 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. அவங்களோட ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் இது எதுவாலும் வச்சுங்க. ஜென்ரலா நம்ம அவங்களோட டோட்டல் டேஸ், 2 டேட்ஸ்க்கு இடையில உள்ள டோட்டலை கால்குலேட் பண்ண என்ன பண்ணுவோம்னா, ஈக்குவல் டு போட்டு எண்ட் டேட் மைனஸ் ஸ்டார்ட் டேட் போட்டு என்டர் தட்டுவோம். என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு அதோட கால்குலேஷன் வரும், எவ்வளோ டேஸ்ன்றது வரும். பார்ப்போம் அது என்னன்ட்டு. 30th ஆகஸ்ட்லேருந்து 5th செப்டம்பர். ஸோ 1 2 3 4 5 6 7 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 வரணும், பட் 6 தான் வந்திருக்கு. ஸோ ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுது. ஸோ எப்பவுமே டேட்ஸ் கால்குலேட் பண்ணும்போது நீங்க வந்து +1 போட்டுருங்க, ஓகேங்களா? ஏன்னா அது வந்து இந்த ஸ்டார்ட் டேட்டை வந்து அது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடுது. ஸோ அதனால நீங்க வந்து எப்பவுமே வந்து 1 போட்டுக்குங்க. இதுதான் ஜென்ரலா நம்ம வந்து பண்ணக்கூடிய டேட் டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 டேட்ஸ் கால்குலேஷன். சப்போஸ் இப்போ நம்ம அதுல வந்து அந்த குறிப்பிட்ட எம்ப்ளாயியோட ஒர்க் டேஸ் அதை மட்டும் கால்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இப்ப பார்ப்போம். அதுக்கான ஃபார்முலா தான் நெட்வொர்க் டேஸ் ஈக்குவல் டு நெட்வொர்க் DAYS, நெட்வொர்க் டேஸ் ஓபன் பிராக்கெட் பண்ணிட்டு ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா ஹாலிடேஸ்ல 0. இது ஏன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். க்ளோஸ் பிராக்கெட் என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு 5 டேஸ் வருது. இப்போ ஏன் இங்க 5 டேஸ் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். 30th இருந்து 5th செப்டம்பர் 1 2 3 4 5 6 7 நான் எப்படி பார்த்தா உங்களுக்கு 7 தான் வரணும், பட் 5 வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த நெட்வொர்க் டேஸ் ஃபார்முலா சாட்டர்டே அண்ட் சண்டேஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஸோ ஒர்க்கிங் டேஸை மட்டும்தான் இது கால்குலேட் பண்ணும். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து இது எக்ஸ்க்ளூட் பண்ணதுனால உங்களுக்கு 5 டேஸ் காமிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிளும் 31. ஸோ 31 சாட்டர்டேல வரதுனால இது எக்ஸ்க்ளூட் அண்ட் 1 எக்ஸ்க்ளூட். ஸோ இங்க நம்ம கவுண்ட் பண்ணி ஆகணும். 1 2 3 4 5 6 7 திருப்பி சொல்றேன். 1 2 3 4 5 6 and 7. ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டா 7 டேஸ் வந்துடும். இப்போ இன் பிட்வீன் இந்த டேட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பப்ளிக் ஹாலிடேயோ நேஷனல் ஹாலிடேயோ வந்துருதுன்னு வச்சுக்கோங்கன்னா, நீங்க அந்த நேரத்துல இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணும். ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன். நெட்வொர்க் டேஸ் ஓபன் பிராக்கெட் ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா என்னைக்கு நமக்கு ஹாலிடே அப்படின்றத நம்ம ரெக்கார்ட்ல வச்சுக்கிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தீங்கன்னா, செப்டம்பர் 2ன்றது விநாயகர் சதுர்த்தி. ஸோ அன்னைக்கு கண்டிப்பா லீவ். ஸோ அன்னைக்கு பண்ணும்போது உங்களுக்கு சாட்டர்டே சண்டே அண்ட் இந்த செப்டம்பர் 2 எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். பாருங்க, 1 2 3 and 4. ஸோ சாரி 1 2 3 and 4. ஸோ செப்டம்பர் 2 வந்து இது எக்ஸ்க்ளூட் பண்ணிடுது. ஸோ இதே மாதிரி தான் மற்றதுல உங்களுக்கு இந்த டேட்ஸ்ல வந்து எதுவும் நம்ம வந்து செலக்ட் பண்ணல. ஐ மீன் இது 2nd செப்டம்பர் தான், பட் இது எல்லாமே 31st ஆகஸ்ட் 10 செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு வந்து இதுல ஒரு நாள் வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடும். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 8 இருந்திருக்கும், இப்போ 7 ஆயிடும். ஸோ அது மாதிரி இது வந்து 10ல இருந்து 20th இந்த 2nd உள்ள வராதனால இது 8 டேஸ் அப்படியே காமிக்குது. இப்போ நம்ம இதே வந்து நான் சம் எக்ஸாம்பிள்ஸ்க்காக ஜஸ்ட் 2 நாள் ஹாலிடேஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த இடத்துல
எவ்வளோ டேஸ் ஹாலிடேஸ் இருக்கும் அந்த மந்த்ல அது ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ரிசல்ட்டே டிஃப்ரெண்டா இருக்கும். சாரி, ஓகே. இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீஸ் பண்ணனால உங்களுக்கு கரெக்டா டேட்டா வந்துருச்சு. பாத்தீங்கன்னா இப்போ 31st ஆகஸ்ட்ல இருந்து 10th செப்டம்பர், 31st ஆகஸ்ட்ல இருந்து 10th செப்டம்பர், 31st ஆகஸ்ட் வந்து எனிவே சாட்டர்டே எக்ஸ்க்ளூட், சண்டே ஒன்று எக்ஸ்க்ளூட். ஸோ இங்க வந்து நம்ம கவுண்ட் பண்ணுவோம் 2 3 4 5 6 7 சரி ஒரு நிமிஷம். So 1 2 3 4 5 6 7 கரெக்டா தான் பண்ணிருக்கேன். எனக்கு ஒரு நிமிஷம் டவுட் வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ 10th செப்டம்பர் பார்ப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வரும். பார்ப்போமா? ஜென்ரலா நீங்க நெட்வொர்க் டேஸ் போட்டீங்கன்னா என்ன ரிசல்ட் வந்திருக்கும்? ஸ்டார்ட் டேட் கமா எண்ட் டேட் கமா ஹாலிடேஸ் படம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 9 வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல நமக்கு 8 வந்திருக்கு. இந்த 8 எப்படி வந்திருக்குன்றதை பார்ப்போம். ஸோ 10th செப்டம்பர், 10th நம்ம என்னென்ன டேட்ஸ்ல ஹாலிடேஸ் கொடுத்துருக்கோம்னா 12th 20th and 2. ஸோ 2 வந்து நம்ம இருந்தாலும் இந்த 10th வராது. ஸோ 20 and 12 வரும். ஓகே. ஸோ 10th செப்டம்பர் என்ன பார்ப்போம்? ஸ்டார்ட் ஃப்ரம் 10 1 2 3 4 5 6 7. ஸோ 20 நம்ம ஆல்ரெடி கொடுத்துருனால இது எக்ஸ்க்ளூட் ஆகிட்டு இருக்கு. One, 2, 3, 4, 5, 6, 7. இப்ப நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்ன்றத உங்களால பார்க்க முடியுதுங்களா? இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இந்த செல் வந்து நம்ம கீழே கீழே டிராக் பண்ணி போடும்போது இந்த செல் வந்து அதுவும் அதோட ரெஃபரன்ஸை வந்து கீழே கீழே கொண்டு போகுது. ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம ஜென்ரலா பெரிய டேட்டால ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து என்ன இப்போ ஹாலிடே லிஸ்ட் எதை நம்ம ரெஃபர் பண்றோமோ அந்த அந்த முக்கியமான டேட்டாவை நம்ம எப்பவுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ அது எப்படின்றத பார்ப்போம். ஈக்குவல் டு Networkdays comma start comma end comma holidays பண்ணிட்டு இந்த டேட்டா வந்து ஸ்டாண்டர்ட் டேட்டா, இது அங்கேயே தான் இருக்க போகுது. ஸோ நம்ம வந்து F4 கொடுத்து இதை ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஸோ இந்த செல்லோட ரெஃபரன்ஸ் வந்து ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ நீங்க இதுக்கப்புறம் எவ்வளவுதான் நீங்க கீழே போய் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் இந்த டேட்டா இந்த பிஎன்சியை ஃபாலோ பண்ணிட்டு வருமே தவிர இந்த ஜில இருக்க டேட்டாவை ஃபாலோ பண்ணாது. பாருங்க, இந்த பிஎன்சியும் ஃபாலோ ஆகிட்டே வரும். பட் இந்த ஜில இருக்க G2 3 and 4 இந்த 3 செல்லும் ஃப்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸாக்ட் டேட்டான இங்க பாத்தீங்கன்னா 7 வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 8 இருந்தது, இப்ப 7 வந்திருக்கு. ஸோ ஜென்ரலா வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து என்ன டேட்டாவை நம்ம ரெஃபர் பண்றோமோ அந்த டேட்டாவை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். செல் அண்ட் காலம் வைஸ் ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் அப்படியே நிற்கும். ஸோ மேற்கொண்டு நீங்க கொண்டு போற என்ன டேட்டாக்கு நீங்க வந்து ரிசல்ட் கண்டுபிடிக்கிறீங்களோ அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணாம ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணும்போது ஃபார்முலா வந்து ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வீட்டுல வந்து கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 2-3 டேட்டாஸ் போது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நீங்க என்னோட வீடியோல இருக்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து போடுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் அதுக்கு என்ன எப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பா கிளாரிஃபை பண்றேன். ஓகே, தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. முக்கியமா என்னோட